ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம 10th பசங்களுக்கான சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மீடியம் பசங்களாக இருந்தால் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்து வச்சுன்னு போய் பார்த்துக்குங்க. சரி வாங்க, நம்ம 10th பசங்களுக்கான சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க ப்ரோ எங்களுக்கு போடுங்கன்னு. ஸோ அதுக்காகவே நம்ம 10th பசங்களுக்கான கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 10th கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பசங்களா அதுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இதோடு இல்லாமல் நம்ம பசங்க எங்கிட்ட ப்ரோ 10th இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் போடுங்க, சிஓ மெட்டீரியல் போடுங்க, கைட்ஸ் போடுங்க, நோட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பல மெட்டீரியல் கேட்டிருக்கீங்கப்பா. ஸோ பசங்களை எல்லா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க டெலிகிராம் லிங்க் கீழே இருக்குப்பா, போய் டக்குன்னு ஜாயின் பண்ணிங்க. இதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு தான் நம்ம பசங்க பாதி பேர் கேட்பீங்க. நியாயமான விஷயம் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பசங்களை ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. இதில் இருக்கிற ஏதாவது கொஸ்டின் தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த கொஸ்டின் நம்ம தெரியல அப்படின்னு நம்பரை மட்டும் போடுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே ஆன்சர் சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் அதுக்கு நான் ஆன்சரை நான் சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம பசங்க என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு நீங்கள் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிக்கங்க. அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இன்னொரு பார்ட் 2 வீடியோ வரப்போகுதுப்பா. ஸோ அதனால தான் சொல்ல டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்ட் 2ல் வந்து கோல்டன் கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம 10th சயின்ஸுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி அப்லோட் பண்ணுவேன். இன்னும் கூடிய சீக்கிரம் மேக்ஸிமம் 2 to 3 டேஸில் அப்லோட் பண்ணுறோம்ப்பா, சயின்ஸில் மட்டும் குறிப்பாக. ஸோ ஏன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அவங்க கொடுக்குறேன் சொல்லிக்கிறாங்க. அது கொடுத்த உடனே நம்ம பசங்களுக்கு கோல்டன் கொஸ்டின்ஸ் ஃபார் 10th சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சொல்லிட்டு தனித்தனி அப்லோட் பண்ணுறப்பா. ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கணும்னா டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோடு இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் மோஸ்ட்டாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் டெலிகிராம் குரூப் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. ஓகேங்களா? அப்படி நான் பசங்க இன்னொரு முக்கியமான விஷயப்பா, நீங்கள் இன்னும் சோஷியலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கல, தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் வீடியோ லிங்க் கொடுத்து வச்சுக்கிறேன், போய் பார்த்துங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் மோஸ்ட்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இல்லை ப்ரோ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ரிவிஷன் பேப்பர் கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சுப்பாங்களா, அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, எக்ஸட்ரா ஏகப்பட்ட பேப்பர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேப்பரெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் இதில் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் வருதா இல்லையா. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஃபுல் சிலபஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு PDF இருந்தது. ஸோ அதை லைட்டாக மாடிஃபை பண்ணி இந்த பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதோடு இல்லாமல் கோல்டன் கொஸ்டின்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், கோல்டன் கொஸ்டின்ஸ் ஃபார் சயின்ஸ் சொல்லிட்டு தனியாக அப்லோட் பண்ண போகிறோம்ப்பா. ஸோ அதை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அது வந்து மேக்ஸிமம் வரத்துக்கு வாய்ப்பு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட என்ன பசங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்குறது, ப்ரோ எனக்கு 10th மேக்ஸ் மட்டும் போடுங்க ப்ரோ, எப்போ தான் ப்ரோ மேக்ஸ் போடுவீங்க, 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க அப்படி கேட்டுறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பசங்களான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதே மாதிரி நம்ம பசங்களான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டுனே இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ஒன்றுமே இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தான் அவங்களும் ஷேர் பண்ணுறீங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்க. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு பண்ணுறேங்க. அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 10th பசங்க யாரெல்லாம் சயின்ஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம், இல்லை ப்ரோ நான் ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் ப்ரோ, இல்லை ப்ரோ நான் ஆவரேஜ் மார்க் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதை மட்டும் நான் பசங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணால் சென்டம் எடுக்கலாம், பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். பசங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் பக்காவாக கொடுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் வந்து பாதி பேர் வந்து பேராகிராஃப் எழுதிங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எழுதுறதை விட நீங்கள் 10th பாயிண்ட் பேசிஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது சொல்லுவேன். இதோடு இல்லாமல் நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் பென்சில் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பசங்க பாதி பேர் அண்டர்லைன் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பென்சில் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கீ பாயிண்ட்ஸ் அவங்க பார்த்தாலே போதும், அதுக்கே உங்களுக்கு டக்குன்னு கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் எழுத போகிற பக்கமாக பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கீ பாயிண்ட்ஸ் இருக்காது. அதில் வந்து ஒரு மெயின் வேர்டு சொல்லிட்டு ஒரு 2 வார்த்தை இருக்கும். அந்த 2 வார்த்தையை பார்த்தா மார்க் போட்டுருவாங்க. அந்த 2 வார்த்தையை விட்டு நீங்கள் எல்லாத்தையும் எழுதிருக்கீங்கன்னா அதுக்கு 5 மார்க். இதே நீங்கள் 7 மார்க் கொஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக அது குறைச்சி தான் போடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பாயிண்ட் பேசிட்டு போட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறத மட்டும் நீங்கள் பென்சில் அண்டர்லைன் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இதே டயக்ராம் கொஸ்டின்ஸாக இருந்தால் நீங்கள் டயக்ராம் அஞ்சு விடுங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக அதில் மார்க் தரலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க என்ன பண்ணணும்னா, இம்பார்ட்டன்ட் அதாவது ஈக்குவேஷன்ஸ் ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஈக்குவேஷன் சொல்லிட்டு நான் வந்து கோல்டன் கொஸ்டின் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ போடு. ஓகேங்களா? ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆவரேஜ் பசங்க ப்ரோ நான் வந்து ஜஸ்ட் பாஸ், அதாவது பாஸ் ஆகினா நல்ல மார்க் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட எடுக்கணும் ப்ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா, சேம் டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போது நம்ம லாஸ்ட் பெஞ்ச் பசங்கிட்ட வர்றோம். ப்ரோ நான் வந்து ஒன்றுமே படிக்க மாட்டேன், இன்னும் எதுவுமே தொடலை, இப்போ தான் தொட போகிறேன், நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு நம்ம பசங்க பாதி பேர் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சின்ன டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணி வைக்கணும்.
ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணி வச்சா உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் போட்டு பாஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன்ப்பா. ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு உங்களுக்கே தெரியும், யாரும் வேணும்னே ஃபெயில் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பேப்பரை பிளாங்காக விட்டால் அவங்க என்னத்தான் மார்க் போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணி வைங்க. ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணி வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் போடுவாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன்ப்பா. இதோடு இல்லாமல் நம்ம பசங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ லாஸ்ட் பெஞ்ச் பசங்களுக்கு ப்ரோ எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சி விடுவேன் அப்படின்னா, ஏதாச்சும் டிராயிங் கொஸ்டின் வந்தால் கண்ணை மூணு அப்படியே ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சி கிறுக்கி விட்ருங்க. சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ½ மார்க்காச்சும் போடுவாங்க. உண்மையாக சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி இல்லைனா ப்ரோ எனக்கு வந்து தியரி பார்ட் ஒன்றுமே தெரியல ப்ரோ, அந்த டைம் என்ன பண்ணணும்னு வச்சிங்கன்னா, நீங்கள் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஞாபகம் இருக்கும். அதாவது நம்ம டீச்சர் கிளாஸ் தான் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நீங்கள் ஓனாக கிட்ட பண்ணி எழுதி விடுங்க. ஸோ அது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நீங்கள் எழுதி விடும்போது நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிட்ட வரீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு 1 மார்க் ½ மார்க் போட்டுவிட்டு உங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், புரிஞ்சுங்கப்பா. தயவு செஞ்சு நம்ம பசங்க பிளாங்காக மட்டும் எந்த கொஸ்டினையும் விட்டுறாதீங்க, ஃபுல்லாக அட்டன் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு மார்க் போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமாக டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை டெலிகிராமுக்கு தான் மோஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இன்னும் ஜாயின் பண்ணல நீங்கள் டெலிகிராம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க பசங்களா. ஸோ உங்களுக்கான கைட்ஸ் எந்த ப்ரோ எனக்கு வந்து கைட்ஸ் வேணும், எந்த மாதிரி கைடு வேணும் போடுங்க. கண்டிப்பாக நான் அதையும் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை டெலிகிராம் குரூப் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம பசங்க எல்லா மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுவேன். நம்ம 10th பசங்க ஆல்ரெடி கைட்ஸ் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கான கைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். அந்த டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன். போய் அதனால சொல்கிறேன், டெலிகிராம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு பயங்கர பெனிஃபிட் இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி இல்லை ப்ரோ நான் உங்கள்கிட்ட பர்சனல் டவுட் கேட்கணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே தேவையில்லை, கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் தரேன், போயிட்டு இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு ப்ரோ என் டவுட் ப்ரோ அப்படின்னு போடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன், ஏன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, நம்ம பசங்க பல பேர் அதாவது நான் 10th 11th 12th சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட்டுக்கு 3 ஸ்டாண்டர்ட்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போகிறனால நம்ம பசங்க பல பேர் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் மெசேஜ் பண்ணிட்டு 1 by 1 மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக நம்ம பசங்க லேட் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். இதோடு இல்லாமல் நம்ம பசங்க எனக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100லேருந்து 200 பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. அப்போவே புரிஞ்சுங்க நான் எவ்வளோ பேருக்கு ரிப்ளை பண்ண முடியும்னு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பசங்களாம் முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக மார்க் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி எல்லாத்தையும் படிச்சிருங்க. இதை படிச்சுட்டு மற்ற கொஸ்டின்ஸ் படிங்க தான் சொல்லுவேன். அதுக்குள்ளேயே நம்ம பசங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த செகண்ட் இப்போ பார்ட் 2 வீடியோ டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் போட்டுறோம்ப்பா. மறுபடியும் சொல்கிறேன், சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கல நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்துங்க. கமெண்ட் செக்ஷன் லிங்க் தரேன், பார்த்துங்க. அப்படி இல்லை ப்ரோ எனக்கு தமிழ் வேணுச்சுன்னு தமிழ் லிங்க் தரேன். பட் நான் பசங்களுக்கு மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் தான் சொல்கிறேன். ஏன்னா அது இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அது கன்ஃபார்ம் அது செட் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 days தேவை. வந்தவுடனே நான் பசங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 5 daysக்குள்ளே நம்ம பசங்களுக்கான மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்க போதுப்பா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ முக்கால்வாசி நான் முடிச்சுட்டு இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்குது, அதாவது ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்குது, மேக்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதையும் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோலேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கான கோல்டன் கொஸ்டின்ஸ் கூட தனித்தனி அப்லோட் பண்ண போகிறேன். அதையும் நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுறேங்க. முக்கியமான விஷயம், டெலிகிராமில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணலையோ டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்க்கு லிங்க் தரேன், போய் டக்குன்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கப்பா. அப்படியே ஃபைனலாக நம்ம பசங்க இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒரு டவுட் ப்ரோ நீ இவ்வளோ பேசுகிறே, நீ 10th 11th 12th எவ்வளோ ப்ரோ மார்க் எடுத்த அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பசங்களாம் நான் வந்து நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை என் மார்க் தெரிஞ்சுக்கின்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பசங்களா தமிழ் மீடியம் பசங்களுக்கு மட்டும் மறுபடியும் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், போய் டக்குன்னு பார்த்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது இம்பார்ட்டன்ட் வரப்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வந்துகிட்டே இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க.